திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் சார்பில் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் அகில இந்திய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா பங்கேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தற்போது முதல் முறையாக தொடங்கி இருக்கிறது. முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுடன் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரிஷ் சோடங்கர் சந்திப்பு என அதிகாரப்பூர்வமற்ற பல்வேறு செய்திகள், பல்வேறு சந்திப்புகள் நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது முதன்முறையாக இன்றைய தினம் சந்தித்து தன்னுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்தால் கூட தற்போது வரை இதுவரை எந்த ஒரு கூட்டணிக்கும், எந்த ஒரு கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்கும் முழுமையான உடன்பாடு எட்டப்படாத நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என திமுக தலைமை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு அறிவாலயத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டி.ஆர். பாலு தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் தன்னுடைய பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையிலான மோதல் போக்கு என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இரு கட்சிகளை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் மாறி மாறி கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனத்தையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் வார்டு உறுப்பினரை பார்த்து காங்கிரஸ் தனியாக சென்றால் 0 தான் கிடைக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்ததன் தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் திமுக உறுப்பினர்கள் கூட பலர் டெபாசிட்டை இழந்திருப்பதை சுட்டிக்காட்டி அந்த மாமன்ற உறுப்பினரும் பதிலடி வழங்கியிருந்தார். இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பலர் திமுகவுக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் அளிக்காவிட்டால் அதற்கான எதிர்வினையை காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு தெரியப்படுத்தும் என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல முறை தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாது பொதுவெளியிலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு 2000, 3000 வாக்குகள் மட்டுமே இருப்பதாகவும், குறிப்பாக ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோருக்கு போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்ற ஒரு வெளிப்படையான கருத்தையை பொதுவெளியிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட அந்த மோதல் போக்கு என்பது உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இரு கட்சி தலைமையும் நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூட்டணி குறித்தோ, கட்சி உடன்படிக்கை குறித்தோ, தொகுதி பங்கீடு குறித்தோ, திமுக காங்கிரஸ் தலைமை குறித்தோ பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவு நிர்வாகிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களாக இந்த இரு கட்சி நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதல் போக்கு குறைந்திருந்தாலும் கூட மனதளவில் இன்னமும் கூட அது நீடித்துக் கொண்டிருப்பதையே மாணிக்கம் தாக்கூரினுடைய நாள்தோறும் சமூக வலைதள பதிவு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிகள் கூட கூடுதலாக ஒதுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 40 தொகுதிகளுக்கும் மேலாக ஒதுக்கீடு, 2 ராஜ்யசபா உறுப்பினர் என பெரிய கனவில் காங்கிரஸ் கட்சி பெரிய எதிர்பார்ப்பில் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என விரும்பினால் தாராளமாக வெளியேறலாம் என்ற ஒரு தகவலை கட்டிவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்க மறுக்கும் பட்சத்தில் தங்களுடன் கூட்டணி வைப்பதற்கு தாவேக தயாராக இருப்பதாக கிரிஷ் சோடங்கர் ஒரு நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியின் மூலமாக திமுக தலைமைக்கு தகவலை பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. திமுக கேட்கக்கூடிய, காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தருமா அல்லது திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்பது அடுத்தடுத்த
செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக கிறிஸ் சோடங்கர் உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தெளிவுபடுத்த இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கிறிஸ் சோடங்கர் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுமா என்ற எழுப்பிய கேள்விக்கு நாளைய தினம் திமுகவுடன் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறோம், அது முடிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்போம் என்பதை சூசகமாக, அதாவது தாவேகாவுடனும் நாங்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறோம் என்பதை சூசகமாக கிறிஸ் சோடங்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறது, காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையை திமுக ஏற்கிறதா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது தொடர்பான கேள்விகளுக்கு கிறிஸ் சோடங்கர் விடையளிப்பார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.